ஹலோ கைஸ், வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, கேஸ் லீக்கேஜால் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அது பயப்படாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் இருக்கும். திடீர்னு நம்ம ரெகுலேட்டர் மாட்டி ஆன் பண்ணும்போது சர்ன்னு சவுண்ட் வரும் நம்மளுக்கு. அந்த சவுண்ட் வரும்போது நம்ம பதற வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வாஷர் இருக்கும். அந்த வாஷரை உங்க விரலால செக் பண்ணி பாருங்க. அதுல காத்து ஏதாவது வருதா, இல்ல ப்ரெஷர் அடிக்குதா. அத ப்ரெஷர் அடிச்சா உங்களுக்கு தள்ளும் மேல. அப்படி தள்ளுச்சுன்னா நீங்க லீக் இருக்கு. நம்ம அப்படியே அதை மூடிட்டு என்ன பண்ணணும், கேஸ் கம்பெனிக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. கேஸ் கம்பெனி நம்பர் 1906. அப்படி இல்லைன்னா நீங்க உள்ள இருக்கிற வாஷரை ரிமூவ் பண்ணுங்க. சும்மா இந்த ஸ்லைடை வச்சு உள்ள லைட்டா புல் பண்ணி மேலே தூக்குனீங்கன்னா அந்த வாஷர் ஈஸியா வந்துடும். பெரிய கஷ்டமே இல்லை. பாருங்க, பண்ணி இதை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தீங்கன்னா அந்த வாஷர்ல ஏதா லைட்டா பிஞ்சு இருக்கும் வாஷரு, இல்லாட்டி கட்டாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி கேஸ் லீக் ஆகும். சம்டைம்ஸ் உள்ள வாஷரே இருக்காது, வாஷரே இல்லைன்னா கூட லீக் ஆகும். நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணணும், அந்த வாஷர் நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா உங்க பழைய சிலிண்டர்ல ஏதோ வாஷர் இருக்கும், அந்த வாஷரை இதே மாதிரி ரிமூவ் பண்ணி அந்த வாஷரை எடுத்து இந்த சிலிண்டர்ல நீங்க ஈஸியா மாட்டலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கூட கிடைக்கும் இந்த மாதிரி வாஷர். ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு வாஷர் 2 ரூபா தான். அந்த வாஷர் கிடைக்கும் ஈஸியா. அது வாங்கி ஜஸ்ட் அது உள்ள வச்சு இப்படி புஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அப்படியே மேலே வச்சு உள்ள லைட்டா அப்படி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு பாருங்க, அப்படி மேலே வச்சுக்கிறேன். எப்படி வேணா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி மேலே ஒரு லைட்டா ப்ரெஸ் பண்ணி உள்ள எல்லா ஹெட்ஸ்லையும் ஓரத்துல போய் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நார்மல் ஒரு வாஷர் போடுற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. எல்லா ஹெட்ஸும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு ஒரு ஏன்னா மோஸ்ட்லி வாஷர் ப்ராப்ளம்ஸ் லைட்டாக கிழிஞ்சிருந்தா கூட அந்த இது வரதா செய்யும். அதனால எடுத்துட்டு நீங்க வேற வாஷர் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல பதறது எதுவுமே இல்லை. பட் அந்த ஏர் லீக் மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா மட்டும் நீங்க கேஸ் கம்பெனி கால் பண்ணலாம். 1906 அதில் கால் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லைல்ல, உங்க கேஸ் புக் பண்ற நம்பர் உங்களுக்கு தெரியும், கேஸ் கம்பெனி நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அந்த டெலிவரி ஏஜென்ட் உங்களுக்கு வேற சிலிண்டர் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அவ்வளோதான் கைஸ். இதுதான் நான் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வீட்டில் நம்ம கேஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் டிஃபெக்ட் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் கைஸ்.